இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான கடைசல் தான் பார்க்க போறோம். அதுவும் பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு அதோட சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போறோம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியா டேஸ்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். ரொம்ப கருக வெட்டக்கூடாது, நல்லா பொரியட்டும். இதுலயே குட்டி குட்டி பல்லு பூண்டு இருக்கிறதுனால நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்குங்க. இதுலயே என்ன பண்ணலாம், 2 பச்சை மிளகா காரத்துக்கு இதை சேர்த்துக்கலாம். இதுலயே என்ன பண்ணுவோம், ஒரு இடுக்களவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா இதை எண்ணெயிலேயே நல்லா பொரிய விட்டுடலாம். 1.5 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. பாருங்க, இதுல கொஞ்சமா ஒரு 1/4 சட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். பச்சை பயிரில் இருக்க வாய்வு தன்மையை எடுக்கிறோம், டேஸ்டும் நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம இதுல பெருங்காயமும் இந்த நேரத்திலேயே சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், 1.5 தக்காளி, பெரிய தக்காளியா 1.5 தக்காளி எடுத்துருக்கேன். பாருங்க, 2 புளியங்கொட்டை சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இதுல சேர்த்து போட்டுடலாம். இது நல்ல சத புளி, உப்பா மண் எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, கத்திரிக்காயை நல்லா இந்த மாதிரி பாதி பாதியா கட் பண்ணி கீறி பாத்துக்கலாம். அப்பதான் பூச்சி ஏதாவது இருந்தா தெரியும். இந்த மாதிரி ஒரு 7 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். பாருங்க, இதுலயே ஒரு கேரட், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த கேரட் எல்லாம் போடுறதுனால நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட்லயும் இருக்கும். நமக்கு டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இந்த கடைசலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சை பயிரை தண்ணியில ஊற வச்சுட்டேன். இந்த முத நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்ப பாருங்க, நல்லா ஊறி நல்லா பெருசு பெருசா இருக்கு. இப்ப இதையும் இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, பாருங்க காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்கிறேன். காரம் இருக்காது, கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும். அதுக்காக நான் இதை சேர்க்கிறேன். ஏன்னா வெயில் காலம்ன்றதுனால நிறைய நம்ம காரம் சேர்க்காம சமைக்கும் போதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய தாராளமாவும் ஊற்றி சாப்பிடலாம். பாருங்க, இப்ப இந்த கப்புலயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஊற வச்சதுதான் அப்படிங்கிறனால சீக்கிரமா வெந்துடும். அதே நீங்க ஊற வைக்காம இந்த பச்சை பாசி பருப்பை ஊற வைக்காம செஞ்சீங்கன்னா ஒரு 15 விசில் கிட்ட விடுற மாதிரி இருக்கும். இது நல்லா ஊற வச்சு செய்யறதுனால நமக்கு கேஸும் மிச்சம், அதே நேரத்துல சீக்கிரமும் வெந்துடும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். கடையறதுக்கும் நல்ல ஈஸியா சீக்கிரமா செஞ்சிடலாம். இப்ப பாருங்க, இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்ப வெயிட் போட்டுடலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதுல தண்ணியும் கரெக்டா இருக்கு. பாருங்க, இப்ப என்ன பண்ணலாம், இந்த மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இதுல கொஞ்சமா குருணை பெருங்காயம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு 6 பல்லு பூண்டு கட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நல்ல மணமா இருக்கும். அதுக்காக தான் நல்லா இந்த கடைசலை எடுத்து சாப்பிடும் போது அங்கங்க வெங்காயமும் நறுச்சுன்னு இருக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய நல்லா கிள்ளிட்டு போட்டுக்கலாம். அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்க கருவேப்பிலை, கொஞ்சமா மல்லி இலை, இதெல்லாம் நல்லா உரைக்கிறதுக்கு, இந்த வெங்காயம் எல்லாம் கடிச்சு சாப்பிடும் போது நல்லா உரைக்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்க, இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த கடைசல்ல இதெல்லாம் எடுத்து ஊத்திடலாம். இப்ப என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஊத்துனதுக்கு அப்புறம் இதை நல்லா ஒரு வாட்டி இப்படி கடைஞ்சு விடணும். கடைஞ்சு விட்டோம்னா நல்ல ஒரு மனம் கிடைக்கும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சாப்பாட்டுல போட்டு பிணைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சூப்பரான ஒரு கடைசல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு.
வெளியிலன்னு கடையறதுக்கு பதில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமா இருக்க மாதிரி கடைஞ்சோம்னா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். பாருங்க, இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கத்திரிக்காய், கேரட்டு, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு. அதாவது பச்சைப்பயிரை வந்து முத நாளே ஊற வச்சு செஞ்சிருக்கிறதுனால சீக்கிரமா விசில் வச்ச உடனே வெந்துருச்சு. இது வந்து சாதத்துல போட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாமே பக்காவா இருக்கும். ஏன்னா இதுல கொஞ்சம் புளியும் சேர்த்துருக்கோன்றதுனால ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா இந்த பச்சை பயிரை வச்சுட்டு நீங்க இதே மாதிரி ஒரு கடைசல் செஞ்சீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.